இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா அவர்களும் இணைகின்றார்கள். திரு ஹிதாயத்துல்லா, நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க, நல்லா செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு எதிர்கட்சி தலைவர்லாம் அவர் சும்மா அப்படி தான் சொல்லுவார், அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்கிறது ஒரு முதலமைச்சருக்கு அழகான்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். நீங்கள் தான் சகோதரர் கேட்டீங்க, 350 வருஷமாக இல்லாத நூற்றுக்கணக்கான வருஷமாக இல்லாத 50 விழுக்காடு 50 சென்டிமீட்டர் மழை மயிலத்தில், அதே போன்று விழுப்புரத்தில், பாண்டிச்சேரியில், ஊத்தங்கரையில், அதான் கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் பெஞ்சிருக்கு. கேட்டீங்க, ஒரு மழை வருவதற்கும் முதல்வர் தான் காரணம் அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்னா. அப்படி சொன்னாரா? அம்மா சொல்லி அப்படி எங்க சொல்லிருக்காங்க? அந்த அடிப்படை இல்லாம இருப்பாங்க. யார் என்ன பேசுறாங்க என்பதற்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் யூடியூப்ல இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே பேசுனதுல அந்த செய்தி வந்துச்சு. நான் அப்பவே கேட்டிருப்பேன், எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் தான் மழைக்கு காரணம் எங்க சொன்னாரு? என்ன சொன்னீங்க? அந்த மாதிரியான ஒரு சென்ஸ்ல ரெண்டு பேர்ல பேசுனீங்க. நான் குறிக்கிற மறந்து ஏன் குறிக்கிறேன்னா, நாகரிகங்கிறது நான் தம்பி மாதிரி இடையில இப்போ குறிக்கிற முடியாது. இப்படியெல்லாம் என்ன பேசணும், என்ன கேட்கணும், முதல்ல என்ன செய்யணும். ஒரு மழை வருது, கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மாமலை போற்றுதும் சொன்ன நம்ம தமிழில் தான் இதையும் சொல்லி ரெண்டு இருக்குது. அதனால் இதற்கு முன்னே செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலலாம் மழை வரல, திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் மழை வரலைன்னா இப்போ வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அங்கே அப்போ என்ன செஞ்சாங்க, அப்போ நம்ம என்ன கேட்டோம், அப்போ நம்ம செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். ஏங்க, ஒரு செம்பரம்பாக்கம் அணையை திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்காம, திறக்கக்கூடாத நேரத்தில் திறக்கனால செய்யத்தக்க அல்ல செய்யணும் கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். இன்னைக்கு இதே வெள்ளம் இதோட மோசமான ஒரு அதிகமான மழை ஒன்றும் பேஞ்சிடல. ஆனால் என்ன நடந்துச்சு, சென்னை வெள்ளக்காடாக மாறிச்சு. இன்னைக்கு சார் இதே 50 சென்டிமீட்டர் தான் சார். அன்னைக்கும் தாம்பரத்தில் 50 சென்டிமீட்டர் இல்லைம்மா, தாம்பரத்தில் நான் சொல்லக்கூடிய சிட்டிக்குள்ளே நான் சொன்னது. சிட்டிக்குள்ளே இப்போ பேஞ்ச மழை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, விழுப்புரம் அதை தாண்டி உள்ள மழை மட்டும் இல்லை, எங்கேயோ போயிடுற ஆறு, என்னென்ன ஆறு, பம்பை ஆறு, என்ன சொல்லுவாங்க, வராக நதி, அது சினிமாவில் தான் பாட்டாக கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் நம்ம வெளியில் வந்திருக்கு. பல நதிகள் ஆறுகள் பேர் இப்போ தான் வருது. பல ஆண்டுகளை நம்ம கேட்காத பேர்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் ஒரு கனத்த மழை, அதாவது எப்படின்னா ஒரு அரை வட்டம் மாதிரி அப்படியே அழகாக கிருஷ்ணகிரி, தருமபுரி அதனுடைய ஒரு பகுதி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா திருவண்ணாமலை இதுவரை என்னைக்காவது நம்ம இதில் திருவண்ணாமலை ஒரு புனித சேத்திரம், அங்கே பல மலைகளில் ஊட்டியோ கொடைக்கானல்லாம் நமக்கு இது நடந்திருக்கு. எது நடந்திருக்கு? நிலச்சரிவு நடந்திருக்குது, லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. ஆனால் திருவண்ணாமலையில் இவ்வளோ ஒரு மோசமான லேண்ட்ஸ்லைட் நடந்தது உண்டா? நீங்கள் அதுலயும் இல்ல சார், நான் அதுல கொஸ்டினே பண்ணல. நான் கேட்டது, அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம், எதிர்கட்சி தலைவர் கேட்கும் போது பதில் சொல்ல முடியாது அப்படின்றது ஒரு சரியான பதில் தான். ஒரே நிமிஷம், நீங்க முதல்ல கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க, அவர் முடிக்கட்டும். அதாவது நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். எல்லா காலங்களையும் கலைஞர் இருக்கிற காலத்துல, ஜெயலலிதா இருக்கிற காலத்துல, அதே மாதிரி நம்முடைய எம்ஜிஆர் காலத்துல பேஞ்சிருக்கு. உடனடியா இந்த மாதிரி குறை சொல்ல மாட்டாங்க. எந்த அளவுக்கு ஊடகத்தில் வந்துச்சுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கார் டயர் இருக்குல்ல, அது கூட மழையை பார்க்காம இருக்குன்னு அப்புறம் தான் நேற்றுலேருந்து அவர் கிளம்பி வர்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, முதல் நாள் சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எங்கேயாவது நிவாரணம் போனாங்க. அதே நேரத்தில் தமிழக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள்லாம் எல்லா இடத்துக்கும் போனாங்க, அதிகாரிகள் எல்லா இடத்துக்கும் போனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களத்தில் யார் நிற்கிறான்னு சொன்னால் அவசர கால பணியாளர்கள் இங்கே நிற்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை தான் நம்ம சொல்கிறோம். எப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு முதல்வர் உடனடியாக தீர்வு காண்றாரு. அது எதிர்கட்சி மட்டுமல்ல, ஆதரிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்தையோ இது தவறு என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது எடப்பாடியார் என்ன செஞ்சிருக்கணும்? இது இந்த மாதிரி சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? இது மழை வருவது இயற்கை தான், இந்த நேரத்தில் அரசு இந்த மாதிரி செயல்படும்.
அரசை வந்து கேள்வி கேட்கக்கூடிய முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க கூடாதா? நான் என்ன கேட்கணும்? என்ன கேள்வி கேட்கணும்? நீங்க உடனடியாக நிவாரணம் பண்ணி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அதை செய்யலை இதை செய்யலைன்னு ஆரம்பத்தில் எல்லாரும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பேசும்போது உற்சாகமாக வேலை செய்யறவங்க எப்படி செய்வாங்க? இதைத்தான் நான் சொல்றேன். அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற பல மழையும் வெள்ளமும் புயலும் வந்த பொழுது இந்த மக்களை கவனிக்காதவர்கள் நம்ம பார்க்கலையா? இதே வேலைச்சேரி இப்ப நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க பகுதியெல்லாம் எவ்வளவு 3 நாள் 4 நாள் ஒரு கவுன்சிலர் போல எம்எல்ஏ போல இன்னைக்கு அமைச்சர்கள் போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் அதிமுகவுக்கும் திமுக அரசுக்குள்ள வித்தியாசம். கேப்போம். இல்ல அவருக்கு சொல்ற ஒரு விஷயம் நியாயமா இல்லையா? நம்ம ஆன்கோயிங் பேரிடரை இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நீங்க அரசோடு தோளோடு தோள் நின்று சப்போர்ட் பண்ணணுமே தவிர குறை ஒரு வாரம் கழிச்சு சொல்லிக்கலாமே. 2015 பத்தி பேசுறாரு இல்லையா? இப்பொழுது பயந்த மழையில் செம்பரம்பாக்கம் ஏரி எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படாமல் மக்களுக்கு தெரியாமல் அமைதியாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதை அவர் மறுக்க முடியுமா? இல்ல சார், எங்க டிவில எல்லாம் போட்டோம் சார். நான் என்ன சொல்றேங்க, இவர் இப்ப பேசுறாரு எல்லா செய்தியிலயும் வந்துச்சு. சரிங்க, இப்ப பேஞ்ச மழையே 3 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மழை பெஞ்சிருக்கு. இவங்க சைலண்டா ஒரு வேளை நான் என்ன சொல்றேன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க ஏறி திறந்து விட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருங்கிறாங்க. யார் சொன்னா? ஏன் வரல? சைலண்டா திறந்து விட்டாங்க. நிதர்சனமான உண்மை சார். அப்படி வரக்கூடிய இடத்துல ஒரு எச்சரிக்கை கொடுக்காமல் அமைதியாக யாருக்கும் தெரியாம சைலண்டா பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முந்தானேத்து 8000 கண்ணாடி ஏதோ திறந்தாங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஆனா உங்க ஆட்சியில திறந்தது 30,000 கண்ணாடி கிட்ட. அன்று பெய்த மழை வேற, இப்ப பெய்த மழை வேற. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, 3 இருந்து 11 சென்டிமீட்டர் தான் பெய்யுதுன்னு சொல்றேன். 3 இருந்து 11 சென்டிமீட்டர் பெய்யற மழையும் 50 சென்டிமீட்டர் பெய்யற மழையும் எப்படி நீங்க ஒப்பிட முடியும்? ஒப்பிட முடியாது. முன்னெச்சரிக்கையா இந்த அரசு எப்படி பண்ணுது பாருங்க. அதே நேரத்துல சைதாப்பேட்டை பாலத்துல தண்ணி வந்துச்சா, ராமாவரத்துல பண்ணி பார்த்தா தண்ணி வந்துச்சா? எம்ஜிஆர் சார் அவ்வளவு மழை சென்னையில பெய்யல சார். நீங்க சைதாப்பேட்டை, நீங்க விழுப்புரத்தை பேசுங்க சார், நீங்க மயிலத்தை பேசுங்க, கிருஷ்ணகிரியை பேசுங்க. சைதாப்பேட்டையில மழை இல்ல. நீ வர வேண்டிய வளைய திருப்பி கூட்டி வந்துருவீங்க போல இருக்கு. என்னன்னு சொன்னா முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையா கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடுறாங்க. ஒரே நேரத்துல 30 வெளியிடலன்னு சொல்றேன். இதே எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆட்சி காலத்துல என்ன நடந்து தெரியுமா? அவரே ராமாவரம் தோட்டத்துல இருந்து படகுல வந்து நம்ம இது தங்கினாரு கன்னிமாராவுல. இப்படி எல்லாம் பார்க்க முடியல. ஆனா அப்படிப்பட்ட காலத்துல கலைஞர் என்ன பண்ணாரு? கலைஞர் வந்து இதே கோட்டூர்புரத்துல நின்றாரு. அதே மாசு நிக்கிறாரு. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் நிக்கிறாரு. எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? நீங்க பேசும்போது ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு. நானும் அதே தான் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மற்றவங்க எம்ஜிஆர் கன்னிமேரால போய் தங்கிட்டு மக்கள் பணி ஆற்றினாரு. நீங்க போய் ஹாஸ்பிடல்ல தங்கிட்டீங்க. தடுக்கிற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே, நான் வரேன். 100 அணையை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திறந்து விட்டதால் கிட்டத்தட்ட 4 மாவட்டங்கள் மூழ்கி இருக்கின்றன. இது எப்படி கேட்பாங்க ஒரு கேள்வி. 8000 கோடி ஒன்றிய அரசு ஒதுக்கின நிலையில இன்னைக்கு 3500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. கூடியிருக்க வேண்டிய மெட்டலர்ஜிக்கல். திருவண்ணாமலையில இவ்வளவு மழை பெய்யும், திருக்கோவிலூர்ல இவ்வளவு பெய்யும் சார். குவாண்டம் யாருமே சொல்ல முடியாது சார். நான் என்ன சொல்றேன், இது உள்ள போகும், கிருஷ்ணகிரி வரைக்கும் தாக்கம் இருக்கும் அப்படிங்கறத யாருமே சொல்லலையே. நம்ம தான் சொல்றோமே 300, நீங்களே சொன்னீங்க 300 ஆண்டுகளுக்கு இல்லாத மழைன்னு சொல்லிட்டு. அதாவது மழை அரசு ப்ளேம் பண்ண கூடாது. 300 ஆண்டுகளுக்கு இல்லாத மழைனா தண்ணி நிக்கதா செய்யும். அங்கே ராஜு அப்படின்னு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் இருந்தார், அதே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ல. அவர் ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளிலே சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் இடிக்கவில்லை என்றால் இந்த பகுதி மிக மிக பிரச்சனைக்கு உள்ளாகும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மத அமைப்புகள் பிரச்சனை காரணமாக என்னால் அதை அகற்ற முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிடி தாமஸ் அசம்பிளில சொன்னது திருவண்ணாமலையில என்ன நான் கேக்குறேன். இல்ல அசம்பிளில சொன்னது நான் சொல்றேன் சார். நான் இந்த மதம் சொல்லல. क्वेश्चन வந்து ஃபோர்காஸ்ட் ஏன் இல்லங்கிறது. நீங்க வந்து பாதிப்பு ஆக்கிரமிப்புனால இருக்கா, சென்னையில ஆக்கிரமிப்பு இருக்கா? இருக்கு சார். வயநாட்டுல ஆக்கிரமிப்பு இருக்கா? இருக்கு சார். அதை பேசணுமா? கண்டிப்பா பேசணும் சார். நம்ம பேசுவோம். ஆனா வெற்றி சில காலத்துல வந்து அளவுக்கு பிஜேபி ஆட்சி காலத்துல பெங்களூர்ல எவ்வளவு மோசமான நிலைமை ஏற்பட்டுச்சு. அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அதிகரித்திருக்க வேண்டிய ஐஎம்டிக்கு உள்ள தொகையை, மெட்டலர்ஜிக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்காம குறைச்சிருக்கு. எப்படி வந்து மகாத்மா காந்தி ஊரக விஷயத்தில் வந்து அவங்க சரியாக கவனிக்கலையோ, கல்விக்கு கொடுக்கலையோ, ஸ்காலர்ஷிப் கொடுக்கலையோ, எது அவசியமோ அதுக்கு பிஜேபி அரசு செய்யலைங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. மீண்டும் மீண்டும் அவர் வந்து நீங்க இந்த ஒன்றிய அரசு
பிற நாடுகளில் 60% வரை துல்லியமாக கணிக்க முடியும். ஏன் நம்ம நாட்டில் வெறும் 40 கவனிக்க முடியும்னு சொன்னால் ஒரே ஒரு ரீசன், இந்த ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யல. அதை ஒத்துக்கங்க சார். இல்ல அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மாதிரி தன்மை இருக்கும். நீங்க சொல்ற பட்ஜெட் ஏத்திட்டாங்க இறக்கிட்டாங்கன்ற விவரம் எனக்கு தெரியல. நான் செக் பண்ணிட்டு உண்மையா வச்சுக்கிறேன், எனக்கு நிஜமா தெரியல. இல்ல ஆனா 2014க்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்தது, 14க்கு அப்புறமா எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது நிச்சயமா ஒரு தனி டிபேட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எவ்வளவு முயற்சி அவரே சொல்றாரு. அவரே என்ன சொல்றாரு, 92க்கு அப்புறம் இப்பதான் இதை பத்தியே யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க 20 வருஷமா எதுவுமே பண்ணல, நாங்க யோசிக்கணும். இல்ல இது நம்ம அரசியல் ஆக்க வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன். திரு ஹிதாயத்துல்லா, கட்டுக்கடங்காத ஆக்கிரமிப்புகள், அங்க அன்சைன்டிபிக் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இன்னும் நம்ம பர்மிட் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. அப்படி இப்போ இந்த ஆட்சி 3 ஆண்டுகள் ஆகுது. இப்போ வந்ததுலேருந்து என்ன செஞ்சாங்க? இப்போ அன்னைக்கு விழுப்புரத்துக்கு முதல்வர் என்ன செஞ்சார்? சனிக்கிழமையே இந்த ரெட் அலர்ட் கொடுத்த 2 மாவட்டம், அப்போ கிருஷ்ணகிரியோ திருவண்ணாமலையோ இல்லை, 2 திருவண்ணாமலை இருந்ததுன்னு நினைக்கிறேன். 30ஆம் தேதி அதில் அமைச்சர் பொன்முடி, செந்தில் பாலாஜி, அதே மாதிரி இன்னும் சில அமைச்சர்களை அங்கே ஏற்பாடு பண்றாங்க. அதே மாதிரி நீங்க இந்த 10 நாள்ல செஞ்சது சொல்றீங்க இல்ல? அவர் கேட்கிற கேள்வி நாம எப்படி சரியான கட்டுமானங்களை எப்படி வரப்போறேன் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். இந்த அரசு இது 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் செய்ய வேண்டிய விஷயம். ஜான் வர்கீஸ்ல திரு பொன்னையா வரை IAS ஆபீசர்ல டிபேட் பண்ணிருக்காங்க. கடலூர்ல திரு சிவசங்கரன், அதே மாதிரி MRK பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னே போயிட்டு இந்த தான் முன்கூட்டி இல்லைன்னு சொல்ல வரேன். முதல்ல நீங்க கேட்டீங்க இந்த மாவட்டங்கள்ல என்ன பிரச்சனை. இதே கிருஷ்ணகிரியா ஊத்தங்கரையில ஊத்தி இருக்கு 50 சென்டிமீட்டர் எதிர்பார்க்காத அளவுக்கு. இவையெல்லாம் இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, நீங்க துல்லியமான தகவல் கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்கல. 2வது நிதி ஒதுக்கலை. உங்களுக்கு தெரியும், வயநாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல புயல்களுக்கு அதிமுக ஆட்சியிலையும் நீ ஒதுக்கலை, திமுக ஆட்சி கொடுக்கல. அதே குஜராத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை காங்கிரஸ் கரெக்டாக கொடுத்ததுனால தான் பிரச்சனை இல்லைங்கிறேன். யார் பேசுறா? காங்கிரஸ் கொடுக்கலைன்னு நீங்க சொல்லுங்க. இந்த வருஷம் நான் இப்ப சொல்றேன், கஜா புயல்லையோ முதலமைச்சர்கள் எழுதின கடிதங்கள் இருக்கு. முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அப்ப இருந்த மத்திய அரசுக்கு எழுதிய எவ்வளவு கடிதங்கள் கொடுத்தாங்களா இல்லையான்னு தான் கேள்வி. கொடுக்கலன்னு கடிதம் எழுதிருக்காங்க. கிடையாது, கொடுத்தாங்க. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இப்ப தேசிய பேரிடர் மீட்பு குழு மட்டுமல்ல, மாநில 12 குழுக்களை கொண்டு போய் 3 நாளைக்கு முன்னே கொண்டு போய் இங்க வச்சுட்டாங்க. இங்க அந்த குழு செய்து இப்ப நான் கேட்கறது முன்னெச்சரிக்கை வேலையை இந்த அரசாங்கம் செய்யுது. நீங்க நிதி கொடுக்க வேண்டிய நிதியை தரவே இல்லை. சென்னை வெள்ளத்துக்கு கொடுக்கல, எந்த புயலுக்கும் கொடுக்கல. குஜராத்துக்கு ஓடோடி போய் ஒரு 1000 கோடியை ஒதுக்குறீங்க. இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கொஞ்சம் விட்டுருங்கன்னு நான் சொல்றேன். புதுவை சில நிவாரணம் இதை நான் பாராட்டேன். புதுவை பண்ணுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய அரசு அங்கே பாஜக அரசு ரொம்ப வித்தியாசம், ரொம்ப தூரம் போடல. புதுவைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்க மாநில அரசுக்கு நீங்க நிதி கொடுக்காதனால ஒண்ணு கொடுக்க முடியாது சொல்ல. அதே புதுவையில கூடுதலா கொடுக்கறனால அவங்களால கொடுக்க முடியுது. நான் அவங்க கொடுக்கல. புதுவையோட வருமானம் எவ்வளவு? தமிழ்நாட்டோட ஒரு பார்லிமெண்ட் கூட இல்லைங்க. நான் இல்லைங்களா, அதை கூட கவனிக்க முடியும் போது அதை ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையாக இருக்கிறதுன்னு சொல்ல வர்றேன். இன்னைக்கு கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையெல்லாம் எதிர்பார்க்காத ஒண்ணு. இதாவது இடத்துல கட்டுறாங்க, அவங்க விமான கூரை எல்லாம் பறக்கிறத நம்ம பார்த்தோம். உங்க சான்ஸ் பிஜேபியில எத்தனை பானை இடிஞ்சிச்சு குஜராத்லயும் பீகார்லயும், அதையும் இவங்க தானே செஞ்சாங்க. ரொம்ப சிம்பிள்மா, ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களும் ஒன்றாக கவனிக்கணும். தனக்கு ஆதரவு தரக்கூடிய ஆந்திராவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஸ்பெஷல் பேக்கேஜ், அதே மாதிரி பீகார் கொடுக்குறாங்க. கொஞ்சமாவது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம சொல்றோம். அப்படி செஞ்சுட்டு அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை இந்த மாதிரி வானிலை விஷயங்கள்ல, இந்த மழை விஷயங்கள்லாம் பேராபத்து விஷயம் செய்யக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வகையிலும் விரைவில் நிவாரணம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே.